வணக்கம், வாங்க தீபாவளி ஸ்பெஷலா தட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சோம்னா முதல்ல தட்டைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ மாவு பச்சரிசி. இதை கழுவிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி துணியில இந்த மாதிரி போட்டு காய வச்சிடலாங்க. ஈரம் இருக்கணும். நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி ஈரம் இருக்கணுங்க. ரொம்பவும் சுத்தமாகவும் காஞ்சிடக்கூடாது. இந்த தண்ணியெலாம் நியூஸ் பேப்பரில் இழுத்துக்கொன்றதுனால நான் கீழே நியூஸ் பேப்பர் போட்டு மேலே ஒரு துணி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு சலிக்கிற ஜல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இதான் மாவு ஜலிக்கிற ஜல்லடை. இதில் போட்டு நல்லா மாவை சலிச்சுக்கலாம். நம்ம இந்த மாவு சலிச்சுட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ 1/2 கிலோ அரிசியை எல்லா அரிசியும் நம்ம மாவு அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுட்டோங்க. 1/2 கிலோ அரிசி எடுத்தோம்னா 50 கிராம் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த உளுந்தை வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாகவே சிம்லே வச்சுக்கலாங்க, இல்லைன்னா சீக்கிரமாக மேலே செவந்துடும். இப்போ உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆறிடுச்சு, நான் மிக்சியில் போட்டுடுறேன். இப்போ நம்ம அரிசி மாவு சலிச்சுட்டு அதே ஜல்லடை வச்சுருக்கேங்க. அதிலே இந்த உளுத்த மாவையும் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து அரைச்சி நம்ம சலிச்சு எடுத்துக்கிட்டோங்க மாவு. இல்லை ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி சலிச்சு வச்சுருக்க அரிசி மாவை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் கடையில் விற்கிற அரிசி மாவில் கூட செய்யலாம். இடியாப்ப மாவு வாங்கிக்கணும். புட்டு மாவு யூஸ் பண்ணாதீங்க, இடியாப்ப மாவில் செய்யுங்க. அதான் பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு, அதில் செஞ்சுக்கலாம். மாவு வந்து ரொம்ப வறுத்துற வேணாங்க. மாவு வந்து நமக்கு நல்லா பொலப்பொலன்னு விழற மாதிரி இருக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நம்ம இப்போ விடும்போது நல்லா பொலப்பொலன்னு பாருங்க. இந்த மாதிரி பொலப்பொலன்னு விழணும். இந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி இந்த மாதிரி இழுக்க வரணுங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி இழுக்க வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை எடுத்துடலாம். மாவு வறுக்கும்போது சிம்ல வச்சே வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா அரிசி மாவையும் வறுத்து எடுத்து வச்சுட்டோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க 50 கிராம் உளுத்த மாவையும் இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருந்தாங்க. இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கூட ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வேணுன்ற போது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து தட்டை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்து நான் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. சீக்கிரமாக அரைக்க முடியுன்றதுனால இப்போ இந்த ஊற வச்சுருக்க மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். காம்போடே சேர்த்துக்கலாங்க, அரைப்பட்டுரும். அது கூடவே பூண்டு ஒரு 20லேருந்து 25 பல்லுக்கிட்ட பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து தோல் எடுக்க வேண்டாம், அப்படியே கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த ஊற வச்சுருக்க மிளகா தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிளகாவும் பூண்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டோங்க. இதை ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ தீபாவளிக்கு தட்டைக்கு ஓலை பகடாக்கலாம். இது இந்த சாந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவையும் உளுத்த மாவையும் நல்லாவே கை வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கலந்து விட்டுறலாங்க. இப்போ நான் இந்த எல்லா மாவையும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதுலேருந்து இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். இதில்
கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவுக்கு பொடிசா கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம் மாவு கூட. நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு மிளகாய் விழுது நல்லா இந்த ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. ஊறின கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கடலைப்பருப்புக்கு பதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வெண்ணெய் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். உடனே எடுத்திங்கன்னா நீங்கள் லேசாக உருக்கி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. தண்ணியிலே சேர்த்துட்டு உப்பு பெருங்காயத்தையும் கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா இதில் வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கோம். பட்டருக்கு பதில் நீங்கள் நம்ம பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுருப்போம். அதுலேருந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சூடாக சேர்த்துக்கணும். மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை உருண்டை உருட்டிக்கலாங்க. உருண்டை சின்னதாகவே உருட்டிக்கலாம். இந்த சைஸில் எல்லா மாவையும் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே உருட்டிடுறேன். நீங்கள் நிறைய போட்டு மாவுனா பாதி பாதியாக மாவு, உளுந்து மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கிறத நம்ம பாதி பாதியாக போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரே மட்டும் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சிட்டோம்னா மாவு கொஞ்சம் புளிச்சு போயிடும். இப்போ ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கேங்க. கவரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். எல்லா மாவையும் நான் உருண்டை உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம 2 பக்கமும் அந்த கவரில் எதிர் சைடும் நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாங்க. கொஞ்சம் தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டபரா செட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிடலாங்க. இந்த தீபாவளிக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி, அச்சு முறுக்கு போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் அரிசி முறுக்கு, தேன் குழல், ஓலை பகடா, ரவா லட்டு, அதிரசம்லாம் போட்டிருக்கோங்க. அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ டபரா செட் வச்சு நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேஸாக நடுவில் கொஞ்சம் மொத்தமாக இருக்குங்க, அதை இதை இப்படி சுற்றி விட்டோம்னா நமக்கு கவரை நல்லா பிடிச்சிக்குங்க. டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு ஈவனாக ஆகிடும். திறந்துக்கலாங்க. திறந்துட்டு எடுத்துடலாம். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாங்க. ஒரு காட்டன் துணி, காட்டன் வேஷ்டி. அதில் இந்த நம்ம தட்டையை போட்டு வச்சிடலாம். அதில் இருக்கிற தண்ணியெலாம் நமக்கு இழுத்துக்கும். இந்த மொத்தத்தில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோர்க் எடுத்துட்டு ஓட்டை போட்டுடலாம். லேசாக 2-3 தடவை குத்தி எடுத்துக்கலாங்க. உப்பாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் இப்போ நாங்கள் காஞ்சிடுச்சு. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு உடனே நம்ம கரண்டி போட வேணாங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம் நம்ம. இப்போ எண்ணெயோடைய இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். நல்லா சத்தம் பண்ணுங்க. நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தீபாவளிக்காக தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.